வாழ்க்கைக்கு தேவையான கசப்பான உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கைக்கு தேவையான கசப்பான உண்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதுங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, உன்னை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் வந்து நம்மளை வந்து சந்தேகப்படுறது. அப்படி சந்தேகப்படும்போது என்ன நடக்கும்னா, இப்போ முன்னாடியே நம்ம சொல்லிட்டாங்க, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இப்படி தான் தெரிஞ்சுட்டு போயிடும். ஆனால் வந்து முன்னாடி வந்து அப்படியே வந்து நல்லவங்களாக நடிச்சிட்டு, நீ தான் எனக்கு உலகம், நான் உன்னை நான் முழுசாக நம்புகிறேன், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு பேசிட்டு பின்னாடி போய் சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்து நேரடியாக செய்கிற துரோகத்தை விட ரொம்பவும் கொடுமையானது. சரிங்களா? இப்போ நேரடியாக ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்போ வலிக்கும் தான். ஆனால் வந்து பின்னாடி போய் நம்மளை வந்து சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அது அதை விட கொடுமையானது. சரிங்களா? அதனால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுங்க. அதாவது நீ இப்படி பண்ணுற, இது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லவனாக நடிச்சிட்டு பின்னாடி போய் உன்னை பற்றியே குறை பேசுனா அது வந்து எவ்வளோ ஒரு வழியை கொடுக்குங்கிறது அதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், உண்மைனா உண்மைன்னு பேசுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பிரச்சனை அப்படியே போயிடும். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பின்னாடி நம்ம பேச பேச வந்து பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகும், குடும்பத்தில் பிரிசல்கள் அதிகமாகிக்கிட்டே போகும். அதனால் எதையும் நேரடியாக பேசுகிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஓகேங்களா? அடுத்து வந்து உன்னை விட பலம் குறைந்தவங்கக்கிட்ட உங்களோட வீரத்தை காட்டுறது, அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்கள வீம்புக்குனே போய் வலியினா வம்பிழுக்கிறது, அப்படி பண்ணுறதுனால என்ன ஆக போகுது? உங்களோட வீரத்தை வந்து நீங்களாக பெருமையாக பேசிக்க வேண்டியதான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து தப்பாக தான் தோணும். சரிங்களா? உங்களோட வீரத்தை வந்து காட்டுறதுன்னா உங்களை விட அதிகமாக வீரம் படித்தவங்கள அவங்கக்கிட்ட காட்டணும். சரிங்களா? உங்களோட வீரம் கம்மியாக பலம் குறைவாக இருக்கவங்கக்கிட்ட உங்களோட வீரத்தை காட்டினா அது வந்து கோழைத்தனம். சரிங்களா? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கி தரீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? உங்களோட கோழைத்தனத்தை வந்து அந்த பலம் குறைஞ்சவங்கக்கிட்ட காட்டாதீங்க. உங்களோட வீரத்தை காட்டுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட பலத்தில் அதிகமாக இருக்கிறவங்கக்கிட்ட போய் உங்களோட வீரத்தை காட்டுங்க. அப்போ தான் அதில் வந்து உங்களோட வீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? அவனை இப்போ ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ரொம்ப பலம் குறைஞ்சவங்களாம் இருக்காங்க, வீரம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள நீங்கள் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, அவங்கள வந்து திருத்தி அவங்கள உங்கள் பக்கம் இழுக்கிற மாதிரி நீங்கள் நிஜமாக மாற்றணும். சரிங்களா? அவங்களுக்கு திருத்தணும். கோழைத்தன்மை இருக்கிறவங்கள, பலம் இல்லாமல் இருக்கவங்கள பலசாலியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வீரத்தை அவங்கக்கிட்ட காட்டுங்க. அதுதான் நிஜமான வீரனுக்கு அழகு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது வரைக்கும் எந்த உறவும் உன்னை ஏமாத்தலைன்னு நினச்சா, ஒரு சிலருக்கு வந்து என்னை யாருமே ஏமாத்தலை இல்லை, இது நாள் வரைக்கும் என்னை யாருமே ஏமாத்தலை, ஏன்னா கரெக்டாக இருக்கேன் அதனால தான் என்னை ஏமாத்தலை அப்படின்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் மற்றவங்கக்கிட்ட உங்களோட உண்மையான அன்பை காட்டலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? உண்மையான அன்பு காட்டியிருந்தீங்க, உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட வழி வந்து அந்த ஏமாற்றத்தோட வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? உங்களை யாருமே ஏமாத்தலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இன்னமும் நீங்கள் உண்மையான அன்பை யார்கிட்டையுமே காட்டலை, உங்கள்கிட்ட மற்றவங்களும் உண்மையான அன்பை வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? உண்மையான அன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க. அது அப்படிங்கிறதா உண்மை. சரிங்களா? உண்மையான அன்பை காட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துருக்கலாம். உங்களை ஏமாத்தலை, நீங்கள் யாரையும் ஏமாத்தலை, யாருக்கிட்டையும் ஏமாறலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்டையோ இல்லை உங்கள் கூட பழகிறவங்கக்கிட்டையோ உண்மையான அன்பு இல்லைங்கிறதுக்கு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, நிஜமான அன்பு இருக்கிறவங்க எப்பயுமே ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? நிஜமான அன்பு, உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சில நேரத்தில் மௌனமே அமைதியாக குறிக்காது. சரிங்க? இப்போ வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மௌனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. சரிங்களா? அது அடுத்தவங்களை மட்டம் தட்டுற எகத்தாளத்தின் அறிகுறியாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஒரு நேரத்தில் வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலை, ரொம்ப பொறுமையாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பொறுமையாக இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க அப்படின்னா அது நல்லதுக்காக இல்லை. சரிங்களா? உங்களை அவங்க
தட்டுறதுக்கான, எகத்தாளமாக பேசுகிறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். அவங்களோட எகத்தாளத்தை காட்டுறதுக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே சரி அவங்க அமைதியாக இருக்காங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அவங்களோட எகத்தாளத்தை காட்டுறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் என்னென்னா, வாழ்க்கைக்கு தேவையான கசப்பான உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கசப்பான உண்மைகள் என்னென்னா, முழுசாக நம்புறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நம்மளை வந்து சந்தேகப்படுறது. சரிங்களா? அடுத்து வந்து நம்மளை விட பலம் குறைந்தவங்கக்கிட்ட வந்து நம்மளோட வீரத்தை காட்டுறது, அது தப்பு. ஓகேங்களா? எந்த உறவுக்கிட்டையுமே நம்ம வந்து ஏமாறலை அப்படின்னா உண்மையான உறவு இன்னும் உங்களுக்கு தெரியலேன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் அதாவது மௌனமாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து நல்லதுக்காக கெட்டதுக்கான புரிஞ்சுக்கணும். நம்மளை எகத்தாளத்தோடு பார்க்குறவங்க கூட மௌனமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.